வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ a very simple 12 volt பேட்டரி சார்ஜர். ஒரு 12 volt பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நாம் நிறைய சர்க்யூட்ஸ்லாம் பார்த்தோம். சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அதில் வித் ரிலே அட்டாச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். நியூ கமர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லை, எஸ்ஏஆர் பற்றி ஓவரால் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்கோம். எஸ்ஏஆர் செக் பண்ணுறது எப்படி, போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஒருவேளை மீட்டர் இல்லைனாலும் எப்படி செக் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ. அது இல்லாமல் ஒரு பேட்ரி சார்ஜிங் சர்க்யூட் எஸ்ஏஆர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி ஸோ மெனி வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது. பர்டிகுலராக 12 volt பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணணுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக இப்போ பார்க்கலாமே. இப்போது ஒரு பேட்டரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியில் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பாருங்கள், இன்னொரு பேட்டரி இருக்கு இல்லையா? இன்னொரு பேட்டரியில் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இது வந்து ஃபுல், இது வந்து உங்களுக்கு எம்டி அப்படி வச்சுக்குவோம். ஆக்சுவலாக எம்டிங்க பேட்டரி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் சார்ஜ் இல்லாத பேட்டரி இருக்குது. இப்படி இதை சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா, சிம்பிள் பேசிக் வந்து இந்த ப்ளஸ்ஸு ஒன்று சேர்த்தணும், இந்த மைனஸையும் ஒன்று சேர்த்தணும். அவ்வளோதான். சேர்த்துனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 22% வந்து சார்ஜ் ஆகிரும். ஃபுல் பேட்டரியினுடைய ப்ளஸ் மைனஸை சார்ஜ் பண்ண வேண்டிய பேட்டரி, அந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இணைச்சோம்னா பேரலெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த என்ன இருக்குது உங்களுக்கு சார்ஜ் பண்ண வேண்டிய பேட்டரி இருக்குது இல்லையா, இது வந்து 22% சார்ஜ் ஏறிடும். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆறாது. ஒரு மொமெண்டல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது இல்லையா? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நமக்கு இது ஒரு பேட்டரி, இது வந்து ப்ளஸ்ஸு, இந்த இடம் வந்து மைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், ஏசி வோல்ட்டு ஒரு டயோடு மூலிமா டிசியாக மாற்றி இங்கே கொடுத்துட்டா போதும், சார்ஜ் பண்ணிடலாம். ஆஃப் வேர் ரெக்டிஃபையர் சார்ஜ் பண்ணலாம், சார்ஜ் ஆகும். இது பேட்ரி 12 volt. இது சப்ளை எவ்வளோ கொடுக்குன்னா, இந்த இடத்துல நம்ம 15 volt ஏசி கொடுக்குறோம். இந்த இடத்துல டிசி உங்களுக்கு வந்துடும், இந்த இடத்துல டிசியாக மாறிடும். இந்த மாதிரி கொடுத்து சார்ஜ் பண்ணலாம். இந்த சார்ஜரோட கொஞ்சம் பெஸ்ட்டு சார்ஜர் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 டயோடு யூஸ் பண்ணலாம். 2 கேத்தோடு சேர இடம் பாசிட்டிவ், 2 ஏனோடு சேர இடம் நெகட்டிவ். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஏசி இன்புட் இதில் கொடுக்க போகிறோம். ஏசி வோல்ட் இங்கே, அதாவது ஒரு 15 volt ஏசி கொடுத்தோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்தோம்னா, இந்த இடத்துல என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். பேட்டரியோட ப்ளஸ்ஸு பேட்டரியோட மைனஸ் கொடுக்கலாம். இது சார்ஜ் பண்ணலாம். இப்படி சார்ஜ் பண்ணலாம். அதாவது ஏசியை டிசி பண்ணி நம்ம அப்படியே கொடுக்கலாம். என்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட்ஸ் அப்படின்னா, இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி 0, இந்த இடத்துல 14 volt, இதில் 230 volt ஏசி கொடுக்குறோம். கொடுத்தா இது 14 volt ஏசியாக மாறிடும். இது நேராக எங்கே போகிறது, ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பிஆர் அப்படின்னு போட்டுடுறேன். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு இன்புட்டாக போகுது, இதில் அவுட்புட் வெளியே வருது. வந்தோன்னே என்ன பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரியே இந்த பேட்டரியோட ஒரு ப்ளஸ்ஸு பேட்டரியோட மைனஸ் நேரம் இங்கே கொடுத்துரும். இதுவும் ஒரு சார்ஜர் சர்க்யூட் தான். இங்கே ரெக்டிஃபையரில் டிசி பண்ணிட்டு ஃபில்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பண்ணலாம், தப்பில்லை. என்ன நினைவில் வரணும்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ரேட்டிங் இல்லையா? இப்போ உதாரணமாக 1 ampere டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் 12 volt 10 ampere பேட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 ampere டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா 10 hours ஆகும் சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு. இதே 2 ampere டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா 5 hours ஆகும். 5 ampere யூஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே 2.5 hours ஆயிரும். சரி, இப்படி கூட்டிகிட்டு போய் 10 ampere கொடுத்தா 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுமா? ஆகும்.
ஆனால் பேட்ரி ஃபெயிலியர் ஆயிரும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சார்ஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரி என்ன டைப் ஆஃப் பேட்ரி அப்படின்னு இருக்குது. பேட்டரியில் நிறையா இருக்குது. என்ன இருக்குது? லெட் ஆசிட் பேட்ரி இருக்குது, லெட் ஆசிட் பேட்ரி இருக்குது, நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இருக்குது, நிக்கல் கேட்மியம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்து இந்த லித்தியம் அயான் வருது இல்லையா, லித்தியம் அயான் இது வேறு. அடுத்து இன்னும் லித்தியத்துக்கு அப்புறம் சோடியம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், சூப்பர் கெப்பாசிட்டர், இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும், டீட்டெயில்ஸ் வரும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் இருக்குது. அதாவது சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ், டிசி சோர்ஸுக்கு இதெல்லாம் பேர். இதெல்லாம் சார்ஜபிள் பேட்டரி. ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சர்க்யூட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாருங்களேன். இந்த இடத்துல இங்கே பேட்ரி இருக்குது, இங்கே சப்ளை கொடுக்குறோம், 15 வோல்ட் டிசி கொடுக்குறோம். டிசி டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்லேருந்து எமிட்டர் வெளியே வந்து ஒரு பிளாக்கிங் டயோடு மூலிமா ஏனோடு கேத்தோடு வந்து நேராக பேட்டரியோடைய ப்ளஸுக்கு வருது, மைனஸ் காமன் வந்துருச்சு. இது டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுது இப்போ அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிரான்சிஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிரான்சிஸ்டரில் பாருங்கள், இதான் ஒரு டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் இப்படி இருக்குது. இது கலெக்டர், இது எமிட்டர், தென் பேஸ். இந்த ப்ரொஜெக்ஷன் மார்க் அவுட் சைடில் இருந்துச்சுன்னா என்பிஎன், ஓகேவா? இன்சைடில் இருந்தால் பிஎன்பி. பெரும்பாலும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும். பிஎன்பி யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் இருக்குது. ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணுன்னா இந்த டிரான்சிஸ்டருடைய எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த பேஸ், இந்த கலெக்டர், எமிட்டர். இந்த கலெக்டர் எமிட்டர் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்? ஹை ரெசிஸ்டன்ஸாக மின்சாரத்தை கடத்தாத தன்மையில் இருக்கும், நான் கண்டக்டராக இருக்கும். இது என்னவாக மாறும் அப்படின்னா டூ லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கொடுத்தா போதும். இந்த கலெக்டர் எமிட்டர் என்னவாக மாறும் அப்படின்னா ஓப்பன் டு க்ளோஸ். வேறு லெவலில் சொன்னாலும் அப்படி 100% ஓப்பன் வரும், ஆனால் 100% க்ளோஸ் வராது. அப்படி க்ளோஸ் வந்தால் ஷார்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறோம்? லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் சொல்லணும். புரியறதுக்காக ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ உதாரணமாக பாருங்கள், இதான் ஒரு டிரான்சிஸ்டர், இது எமிட்டர், இதை மைனஸில் கொடுத்துட்றோம். இந்த கலெக்டர்லேருந்து ஒரு லோடு பல்பு கொடுத்துட்றோம். கலெக்டர் பல்பு ப்ளஸ்ஸு 12 வோல்ட். இந்த பல்ப் எரியுமானா எரியாது. எரியணுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு மைனஸ் வரணும். இந்த மைனஸ் கிடைக்கணுன்னா பாருங்க, இங்கேருந்து மைனஸ் இது கிடைக்கணும். கிடைச்சா தான் இந்த லோடு ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணணுன்னா பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் இது வேலை செய்யும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். இது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து பிரின்சிபல், பேசிக். இப்போ பார்க்கலாமா? இப்போது இந்த இடத்துல ஒரு 15 வோல்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல 12 வோல்ட் வேணும். என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வோல்ட்டை ட்ராப் பண்ணோம் அக்கார்டிங் டு லோடு பொறுத்து தான். ஓகே, இது எவ்வளோ கரண்ட் எடுக்குதோ அதை பொறுத்து ட்ராப் இருக்கும். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக 15 வோல்ட்டை நம்ம 12 வோல்ட்டாக மாற்றலாம். சப்போஸ் வோல்ட் கூடுதலாக வர சொல்லுங்கள். இப்போ 18 வோல்ட் வருதுன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அவுட்புட்டு 12 வோல்ட்டு தான் வரணும். என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவோட இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ உதாரணத்துக்கு இந்த வோல்ட்டு கூடி குறைஞ்சி வருதுன்னு வச்சுக்கலாம் இன்புட்டில், ஆனால் அவுட்புட்டில் கான்ஸ்டண்ட்டாக வரணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வோல்டாமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வோல்டாமீட்டர், அதாவது இன்புட்டில் ஒரு வோல்டாமீட்டர் இருக்குது, அவுட்புட்டில் ஒரு வோல்டாமீட்டர் இருக்குது. வோல்ட்மீட்டர் தான் வோல்டாமீட்டர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது இன்புட்டில் வோல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம இதை பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வெளியே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல 12 வோல்ட் வர வச்சிடலாம். அல்லது அவுட்புட்டில் வோல்ட்டை பார்த்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடலாம். பொதுவாக வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தியிருக்கோம். இது சர்க்யூட்டுக்கு சீரியஸாக இருக்கிறதுனால இதை வந்து சீரியஸ் ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். இன்னும் சீரியஸ் ரெகுலேட்டரில் நிறையா இருக்குது. சீரியஸ் ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். இப்படி மேனுவலாக ஒவ்வொரு தடையும் இந்த வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா?
அதாவது இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருந்துன்னு வைங்களேன், பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இன்புட் வோல்ட்டையோ அவுட்புட் வோல்ட்டையோ பார்த்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூயை சேஞ்ச் பண்ணி நமக்கு வேணுங்கிற வோல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். நான் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லியிருக்கேன். நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. இதற்கு பதிலாக எது சாத்தியம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டிரான்சிஸ்டர், மறுபடியும் ஒரு டிரான்சிஸ்டர், எமிட்டர் கிரவுண்ட் பண்ணிடுறேன், கலெக்டரில் யூஸ்வலாக ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன், ப்ளஸ் 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பேஸ் இருக்குது, பேஸ் வோல்ட் கொடுத்தா தான் இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் ட்ராக்கிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இங்கே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த பல்பு எரியும். இந்த பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, இதன் வழியாக ஃப்ளோகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த கரண்ட் ஃப்ளோ எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த கலெக்டர் எமிட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பேஸுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜை பொறுத்து இருக்குது. இந்த வோல்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய மதிப்பை பொறுத்து இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் VR யூஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பல்போட பிரைட்னஸ் கூடி குறையும். ஏன் கூடி குறையுது? இதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், கலெக்டர் டு எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ண எதை பொறுத்து அடிப்படையில் சேஞ்ச் பண்ணுறேன்னா, பேஸுக்கு எடுக்கிற வோல்ட்டை பொறுத்து. அப்போது இந்த பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்குது, டிரான்ஸோட கலெக்டர் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. இந்த கலெக்டர் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, பேஸுக்கு கிடைக்கிற வோல்ட்டை பொறுத்து இருக்குது. இந்த வோல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸினுடைய செட்டிங்ஸை பொறுத்து இருக்குது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதை நம்ம ஒரு பிக்சட் வோல்ட்டுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவுட்புட் வோல்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணமாக இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர். இப்படி ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எமிட்டர், இது கலெக்டர், இந்த பேஸ். இப்போது இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் 15 வோல்ட் கொடுத்தா இந்த இடத்துல 12 வோல்ட் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா பேஸ் வோல்ட்டை பொறுத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வோல்ட் இது கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இங்கே நான் கொடுக்கணும். கொடுத்துட்டா இந்த இடத்துல 12 வோல்ட் வந்துடும். இந்த வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ் வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பேஸ் வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜீனர் டையோட நான் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபிக்ஸ் ஆயிரும், இந்த வோல்ட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ இன்புட் வோல்ட்டில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூடி வந்தால் கூட இங்கே பேஸ் கெப்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டிரான்ஸோடைய கலெக்டர் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல 12 வோல்ட்டை மோர் ஆர் லெஸ் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் அச்சீவ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பர்டிகுலராக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸினுடைய லெவல் 1 இருந்துச்சு. லெவல் 1 முடித்தவங்க லெவல் 2 கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். லெவல் 2ல் சில இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் காம்போனன்ட்ஸ், லெவல் 1ல் என்ன கொடுத்துருப்போன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட்ஸு 555 4017 இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருப்போம். ஏன்னா இதில் என்ன பண்ணுறோம், எஸ்ஆர் பேஸ்டு டயாக், ட்ரையாக், மாஸ்பெட், IGBT இதை பேஸ் பண்ண மினி ப்ராஜெக்ட் தான். ஒரு 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுற கைட்லைன்ஸ் இது கிடைக்கும். இதன் மூலிமா உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். பொதுவாக இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் செய்கிறது மூலிமா தான் நீங்கள் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்குள்ளே வர முடியும். ஓகேங்களா? ஒரு இல்லை நம்ம சரியாக படிக்கலை அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலுமே சரியாக படிக்கலை அப்படிங்கிற ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கடல் மாதிரி சப்ஜெக்ட். அதை எளிமையாக தமிழில் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வரணுங்கிறதுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒருவேளை கோர்ஸ் படிக்க முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் படிங்க. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்கினுடைய தொழில்நுட்ப பயிற்சி பெற முடியும். அதுக்குண்டான வழிமுறைகளை உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு விவரங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு டிரான்சிஸ்டர் சீரிஸ் ரெகுலேட்டராக
யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். பார்க்கலாங்களா? இப்போ சர்க்கியூட்டுக்கு வந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். இந்த இடத்துல வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த 18 வோல்ட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி வருது 15 வோல்ட்? உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் பேட்டரியை வந்து கொஞ்சம் ஸ்லோ சார்ஜ் இருக்குது, ஃபாஸ்ட்டு சார்ஜ் இருக்குது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. சப்போஸ் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதா தான் அதனுடைய சர்க்கியூட்டே வேறு, அதில் யூஸ் பண்ணுற பேட்டரி வேறு, அதனுடைய சர்க்கியூட் டயக்ராமெல்லாம் இனி ஃபியூச்சரில் வரும் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக உங்களை வார்ம் அப் பண்ணுறதுக்காக சிம்பிளான ஒரு சர்க்கியூட் தியரி உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ 15 வோல்ட் டிசி, ஆம்பியர் 1 ஆம்பியராக இருக்கலாம், 2 ஆம்பியராக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 1 ஆம்பியர் அல்லது 2 ஆம்பியர்களை இருந்தால் பெஸ்ட்டு. அதுவே பேட்டரிக்கு சார்ஜிங்க்கு போதுமானது. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பேட்டரி ஹீட் ஆகாது, பேட்டரி பல்ஜ் ஆகாது, ஹீட் வராது, வெடிக்காது. ஓகேவா? இதனுடைய டியூரபிலிட்டியை கூட்டணும்னா சார்ஜிங் சர்க்கியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பாருங்கள் சர்க்கியூட்டில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வோல்ட் இன்புட் உள்ளே வருது, வோல்ட் வருது. 15 வோல்ட் உள்ளே வந்தோன்னே இந்த இடத்துல இந்த இடத்துல கலெக்டரில் 15 வோல்ட்டு, எமிட்டில் 12 வோல்ட். இது எப்படி இது வோல்ட்டு பண்ணுன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த கலெக்டிவ் எமிட்டர் இருக்கு இல்லையா, இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா பேசிக் கிடைக்கிற வோல்ட் இருக்குது. பேசிக் வோல்ட் எங்கேருந்து வருது? இந்த ட்ரிகரிங் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா வருது. 270 ohms 1 watt ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்களே அசம்பிள் பண்ணலாம். டிப் 41 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுங்கள். டிப்புக்கு போல் வேறு ஏதாவது யூஸ் பண்ண வேண்டாம். டிரான்சிஸ்டர் தானே சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்ட்டு வேறு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணலாம். BC547 அதனுடைய ஆல்ஃபா வேறு, அதே 2N2222 அதனுடைய ஆல்ஃபா வேறு, டிப் 41 ஆல்ஃபா வேறு. ஆல்ஃபா வந்து கெயின் கேரக்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 1 watt ஜீனர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். 13.8 வோல்ட், 13.8 வோல்ட் ஜீனர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கேத்தோடு, இது ஏனோடு, ரிவர்ஸ் பயஸில் வேலை செய்யும். சர்க்கியூட்டில் இருக்கிற வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அப்போ பேஸ் வோல்ட்டு கெப்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்புட் வோல்ட்டு இந்த இடத்துல அதிகமாக வந்தால் கூட இந்த 13.8 வோல்ட்டுக்கு மேலே வோல்ட் வராத அளவுக்கு இது பாதுகாத்துக்கும் இது. ஓகேவா? அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வரும். இன்புட்டோட கூடி குறைஞ்சாலும் பேஸ் வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல அவுட்புட் வோல்ட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. இதான் இண்டிகேட்டர். இது பேட்டரி சார்ஜ் ஆகுதா இல்லையா, இந்த இடத்துல 12 வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த எல்இடி எரியும். அப்படின்னா இந்த 12 வோல்ட் எங்கே போகுது, ஒரு பிளாக்கிங் டயோடு ஏனோடுக்குள்ளே போய் கேத்தோடைய வெளியே வருது, வந்து நேராக என்ன வரும், பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்துடும். சிம்பிளாக சார்ஜ் எரிக்கும். இது நெகட்டிவ் வந்து காமன். சிம்பிளான ஒரு சார்ஜர். நீங்கள் எந்த ஒரு பேட்டரி பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரியே லெட் ஆசிட்டு, நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, இந்த டைப் ஆஃப் பேட்டரிக்கு இந்த சர்க்கியூட் பெஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மொபைல் ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டிடி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் பற்றிய ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது, பவர் சப்ளை பற்றிய ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி பற்றிய ட்ரைனிங் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.